கிரிவலம் செய்தாலே உடனே கடன் மறைந்துவிடும் என்று நினைத்தால் அது உண்மையல்ல. ஆனால் கிரிவலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி கொண்டது. அந்த மாற்றமே கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் உண்மையான வெளியாக மாறும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள ஒரு நீண்ட அனுபவக் கதையை பார்க்கலாம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு வேலை, ஒரு குடும்பம், சின்ன சின்ன ஆசைகள். அவன் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் இன்னும் பெரிய வாழ்க்கை வாழணும். அந்த எண்ணம் தவறானதில்லை. ஆனால் அவன் எடுத்த வழிதான் அவனை சிக்கலில் தள்ளியது. அவன் கடன் எடுத்து ஒரு வியாபாரம் ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா போய்கொண்டிருந்தது. வருமானம் வந்தது, நம்பிக்கை அதிகரித்தது. இதுதான் என் வாழ்க்கையை மாற்றும் என்று நினைத்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில மாதங்களில் சந்தை மாறியது. வியாபாரம் குறைய ஆரம்பித்தது. செலவுகள் அதிகமானது. வட்டி கூட ஆரம்பித்தது. அவன் எடுத்த கடன் மெதுவாக ஒரு சுமையாக மாறியது. முதல் மாதம் அவன் கவலைப்படவில்லை. சரியாகிடும் என்று நினைத்தான். 2வது மாதம் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். 3வது மாதம் அவன் தூக்கமிழந்தான். 6வது மாதம் வந்தபோது அவன் வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தோன்றியது. எப்படி இந்த கடனிலிருந்து வெளியே வருவது? அவன் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. குடும்பத்திடம் சொல்ல பயம், நண்பர்களிடம் சொல்ல வெட்கம். உள்ளுக்குள் அவன் உடைந்து கொண்டிருந்தான். இரவு நேரங்களில் அவன் தனியாக உட்கார்ந்து கண்கள் மூடினால் கூட வட்டி, கடன், அழுத்தம் அதுதான் நினைவில் வந்தது. ஒரு நாள் அவன் மிகவும் சோர்ந்து போனான். இது வாழ்க்கையா என்று அவன் மனதில் கேள்வி. அந்த நேரத்தில் ஒரு பழைய நண்பர் அவனை சந்தித்தார். அவன் முகத்தை பார்த்ததும் கேட்டார், என்ன ஆச்சு? நீங்க ரொம்ப மாறி போயிருக்கீங்க. முதலாக அவன் மறைத்தான். ஆனால் பிறகு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அந்த நண்பர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், நீ ஒரு முறை திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் செய்து வா. அவன் சிரித்தான். அது போனால் என் கடன் போயிடுமா என்றான். நண்பர் சொன்னார், கடன் உடனே போகாது, ஆனால் உன் வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தை அவன் மனதில் பதிந்தது. சில நாட்கள் கழித்து அவன் திருவண்ணாமலைக்கு சென்றான். அந்த மலையை முதல் முறையாக பார்த்தபோது அவன் மனதில் ஒருவிதமான அமைதி வந்தது. அந்த நாள் பௌர்ணமி. நிலா முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவன் கிரிவலம் ஆரம்பித்தான். முதல் சில அடிகள் அவன் மனதில் இருந்தது கடன் மட்டும்தான். எப்படி, எப்போ, யாரிடமிருந்து பணம் வாங்குவது? அவன் நடக்கிறான். ஆனால் அவன் மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில கிலோமீட்டர்கள் கடந்தபோது அவன் சற்று மெதுவாக நடந்தான். அவனை சுற்றியிருந்தவர்கள் அமைதியாக இருந்தார்கள். யாரும் அவசரமாக இல்லை, யாரும் பதற்றமாக இல்லை. அந்த அமைதி அவன் மனதை தொட்டது. அவன் முதன்முறையாக ஒரு கேள்வி கேட்டான், நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்? முதல் லிங்கம். அவன் கைகளை கூப்பிட்டான். எதுவும் பேசவில்லை. ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு சுமை குறைந்தது போல உணர்ந்தான். 2வது லிங்கம். அவன் மனதில் ஒரு எண்ணம், நான் இதை சமாளிக்க முடியுமா? 3வது லிங்கம். அவன் உள்ளுக்குள் ஒரு பதில், முடியும். கிரிவலம் பாதி வந்தபோது அவன் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தான். நான் கடனை விட பயத்தோட தான் போராடுறேன். அவன் அந்த இடத்தில் ஒரு முடிவெடுத்தான். நான் இனிமேல் பயந்து ஓடமாட்டேன். நேராக இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறேன். அவன் அந்த இரவில் ஒரு வேண்டுதல் வைத்தான். எனக்கு பணம் மட்டும் வேண்டாம். எனக்கு சரியான வழி வேண்டும். எனக்கு தைரியம் வேண்டும். கிரிவலம் முடிந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பித்தது. அடுத்த நாள் முதல் அவன் மாற ஆரம்பித்தான். முதலில் அவன் தனது எல்லா கடன்களையும் எழுதி கொண்டான். எவ்வளவு, யாரிடம், எவ்வளவு வட்டி? அவன் உண்மையை நேராக பார்த்தான். அது அவனை பயமுறுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் அவன் தெளிவானான். அவன் தனது செலவுகளை பார்த்தான். எவ்வளவு தேவையில்லாத செலவு. அவன் அதை நிறுத்த ஆரம்பித்தான். அவன் ஒரு கூடுதல் வேலை தேடினான். சிறிய வேலை என்றாலும் அவன் தயங்கவில்லை. நான் வெளியே வரணும் என்ற எண்ணம் அவனை ஓட வைத்தது. முதல் மாதம் மிகவும் கடினம். 2வது மாதம் சற்று முன்னேற்றம். 3வது மாதம் ஒரு சிறிய கடன் முடிந்தது. அந்த நாள் அவன் அழுதான். அது துக்கத்தால் அல்ல, நிம்மதியால். 1 வருடம் கழித்து அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. அவன் இன்னும் பெரிய பணக்காரன் இல்லை. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். முக்கியமாக அவன் கடனிலிருந்து மெதுவாக வெளியே வந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் திருவண்ணாமலைக்கு வந்தான். அவன் மலையை பார்த்து சிரித்தான். நீ எனக்கு பணம் தரல,
ஆனா என்னை மாற்றினான். இதுதான் உண்மை. கிரிவலம் சமம் வாழ்க்கை மாற்றம். வாழ்க்கை மாற்றம் சமம் சரியான முடிவுகள். சரியான முடிவுகள் சமம் கடன் தீர்வு. கிரிவலம் செய்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் மனசார செய்ய வேண்டும். அவசரம் இல்லாமல் நடக்க வேண்டும். ஒவ்வொரு லிங்கத்திலும் நிமிடம் அமைதியாக இருக்க வேண்டும். வேண்டுதல் தெளிவாக இருக்க வேண்டும். பயத்தை விட வேண்டும். கிரிவலத்திற்கு பிறகு வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். முக்கியமான உண்மை, கிரிவலம் ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு மாற்றத்தின் கதவு. நீங்கள் அந்த கதவை திறந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும்.